ஏன்னா அவர் தான் இடைக்கால முதல்வரானவர் ஓபிஎஸ். பட் அவர்கிட்ட கட்டாயமாக இழுத்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் தர்மயுத்தத்தை ஆரம்பிக்க, இதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க, சசிகலா டீம் தனியாக கூவத்தூரில் போய் அவங்க எல்லாம் அடைக்கலமாகி அங்கே சசிகலாவுக்கு கரெக்டாக அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் வந்து அவங்க ரெண்டாவது அவங்களுக்கெல்லாம் தண்டனை, அவங்க வந்து பரப்பனகிராரம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 4 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்தை அப்போ தான் என்ன பண்ணாங்க, சசிகலா எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு போனாங்க. இதுதான் நடந்தது. அவங்க சிறைக்கு போய் ஒரு வாரம் ஒரு 10 நாட்களுக்குள்ள இன்னொரு குழப்பம் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமியையும் ராஜினாமா பண்ண சொல்லி டிடிவி ட்ரை பண்ணுறாரு. ஒரு குழப்பமாக அடுத்த கட்டத்துக்கு குழப்பத்துக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. டிடிவி என்ன சொல்கிறாரு, இல்லை ஏன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனில் அவர் தான் கேண்டிடேட். பட் அந்த எலெக்ஷன் நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன் எலெக்ஷனு. பட் அந்த டைமில் என்ன பண்ணார், இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு நான் சிஎம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட் பண்ணுறாரு. அவரை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, அதிமுக நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பிஜேபி கன்சர்னில் சசிகலாவையும் டிடிவியும் கட்சி விட்டு நீக்கிறாங்க.